அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பிருகுநந்தி நாடி விதிப்படி எப்படி ஜாதக பலன் பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவநாடி அபஜீவநாடி அப்படின்னு ரெண்டு வகையான நாடி இருக்குது. அதாவது அப்சியா நாடின்னு பேர் அபஜீவ நாடிக்கு. ஜீவநாடின்றது இந்த பிருகு முனிவரது வாக்கியம், காகபுஜண்டர் மகரிஷியோட வாக்கியங்கள், இதெல்லாம் ஜீவநாடின்னு சொல்லப்படுறது. அந்த ஜீவநாடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து படித்தோம்னா அதில் ஓலைச்சுவடியில் முதல்ல எதுவுமே எழுதியிருக்காது. நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மின் எழுத்துக்கள் எப்படி மறையுமோ அது மாதிரி அது வரும் அப்படின்னு சொல்லப்படுறது ஐதீகமாக இருக்குது. அந்த ஜீவநாடி உயிர் ஓட்டம் உள்ளது. அதாவது உயிர் மாதிரி அது அப்படியே ஒரு நமக்குரிய பலன்களை அப்படியே தெளிவாக காட்டிட்டு அது மறைஞ்சிரும். வேறு யார் பார்த்தாலும் அது தெரியாது. இதுதான் ஜீவநாடின்னு பேர். அபஜீவநாடி அப்படின்னாக்கா என்னென்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம கைரேகை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரலில் ரேகை எடுப்பாங்க. அந்த ரேகை எடுத்து அந்த ரேகைக்கு உரிய கட்டுக்களை தேடி எடுப்பாங்க. அதில் 108 விதமான ரேகைகள் இருக்குது. நம்ம மனிதனுடைய ரேகைகள். அதுக்கு ஒரு ரேகைக்கு ஒரு கட்டு வீதம் 108 கட்டுக்கள் இருக்குது. அப்போ இந்த 108 கட்டுகளில் யாரோட ரேகைக்கு உரிய கட்டு இருக்குதோ அதை எடுத்து படித்தாங்கன்னா அவங்களுடைய தாய் தந்தையர், அவங்க வேலை செய்கிறது, அவருக்கு வரப்போகிற மனைவி, அவருக்கு எத்தனை குழந்தைகள், எப்படி செல்வாக்கு அமையும், எப்படி அவரோட வாழ்க்கை இருக்கும், அவரோட ஜீவனம் எப்படி இருக்கும், அவரோட பொருளாதாரங்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரி அவர் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு காண்டமாக இது பண்ணுவாங்க. தொழிலை பற்றி பார்க்க ஜீவகாண்டம், கலசரத்தை பார்க்கறதுக்கு ஒரு காண்டம், இப்படி ஆயிலை பார்க்குறதுக்கு ஒரு காண்டம், இப்படின்றது அது அபஜீவநாடின்னு பேர். இந்த இது போக நம்ம இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 18 ரிஷிகள் விவாதங்களில் தோன்றியது அஜீவநாடின்னு பேர். 18 ரிஷிகள் விவாதங்கள் பண்ணதில் அஜீவநாடி தோன்றதாக ஐதீகம் இருக்குது. இதில் அகத்தியர், கௌசிகர், சிவவாக்கியர் போன்றவர்கள் பரமேஸ்வரன் பார்வதிக்கு எடுத்து கூறியது போது அதன் வாயிலாக பார்வதி அம்மா இந்த ரிஷிகளுக்கெல்லாம் சொன்னதாக ஐதீகம் இருக்குது. இந்த ரிஷிகளில் இந்த நாடிகள்லாம் நமக்கு கொடுத்ததாகவும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது. இது போக சூரிய நாடி, சந்திரன் நாடி, மங்கள நாடி, புதன் நாடி, குரு நாடி, சுக்கிர நாடி, சனி நாடி அப்படின்னு ஒரு நாடி வகைகள் இருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த கிரகங்களை வச்சு அந்த கிரகங்களுக்குரியதில் பலன் சொல்கிறதுக்காக அந்த உருவாக்கப்பட்டதாக நம்ம உருவாக்குனதாக இருக்குது. அப்போ இந்த நாடிகள் போக இந்த நாடியை 4 வகையாகவும் பிரிச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டால், ஜீவநாடி, அஜீவநாடி, கிரகந்த நாடி, கிரகச்சாரா நாடி அப்படின்னு நாடிகள் பிரிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது இந்த நாடிகள் போக நம்ம எப்படி ஜீவன் நாடிக்கும் அபஜீவன் நாடிக்கும் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி எச்சினியை வச்சு பார்க்குற நாடி முறைகளும் இருக்குது. அதெல்லாம் நமக்கு இன்றைக்கி இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. முன்னாடி இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி எச்சினை வச்சு பார்த்ததெல்லாம் சொல்லப்படுற விஷயங்கள் உண்டு. எப்படின்னா, அது 20 நிமிடங்கள் மட்டும் அது வேலை செய்யும். அந்த எச்சினியை வச்சு பலன் சொல்வது. அதே மாதிரி இந்த ஆவிகளை வைத்து பலன் சொல்கிற முறைகளும் நம்ம நாட்டில் இருந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கு பேர் கிரகந்த நாடி அப்படின்னு பேர். அது மந்திரம், ஏவல், பில்லி, சூனியம், அதே மாதிரி பில்லி வைக்கிறது, பில்லி சூனியம் எடுக்கிறது, இதுகளெல்லாம் அந்த நாடிகளில் சொல்லப்பட்டதாக ஐதீகங்கள் இருக்குது. இது இப்போ நாம் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நாடி ஜோதிடம். அதாவது கோச்சார கிரகங்களை கொண்டு பலன் பார்க்குற முறையும் இருக்குது. ஜனன ஜாதகத்தில் குருவை மையமாக ஆணுக்கும், சுக்கிரனை மையமாக பெண்ணுக்கும் வைத்து பார்க்குற முறை நம்ம பார்க்குற நாடி முறை. இது ராசிகளோட திசையை கவனிக்கணும். அதாவது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு அப்படின்னு 4 திசைகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் வரும். ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு திசை வீதம். அப்படியே 4 திசையும் அப்படியே ஈவனாக வரும். மேசம் ஆரம்பித்து கடகத்தில் முடியும், சிம்மம் ஆரம்பித்து விருச்சத்தில் முடியும், தனுசில் ஆரம்பித்து மீனத்தில் முடியும். இந்த முடியும் ராசி வடக்கு ராசியாக இருக்கும். அப்போ மேசம், கிழக்கு, ரிஷபம், தெற்கு, மிதுனம், மேற்கு,
கடகம் வடக்கு. இதில் இந்த திசைகளை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து திரிகோண உரை திசைகளை வச்சு பலன் பார்க்குற முறை இந்த நாடியில். அடுத்தது ராசிகளோட தத்துவம் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இந்த தத்துவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நில தத்துவம், நெருப்பு தத்துவம், காற்று தத்துவம், நீர் தத்துவம். அதாவது மேசம் நிலம், ரிஷபம் மேச நெருப்பு, ரிஷபம் நிலம், மிதுனம் காற்று, கடகம் நீர். அதே மாதிரி அப்படி தொடர்ந்து சிம்மம் நெருப்பு, கன்னி நிலம், துலாம் காற்று, விருச்சிகம் நீர். அப்படி தொடர்ந்து அதே மாதிரி அப்படி கண்டினியூட்டியாக வரும். இந்த ராசிகளை தெரிஞ்சுக்கணும். இந்த காரகங்கள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எப்படி செயல்படும்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது கிரகங்கள் பகை கிரகம் எது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் பகை கிரகம் எது அப்படின்றது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் இன்னொருக்கா நம்ம சொல்கிறோம். சூரியனுக்கு வந்து பகை கிரகம் சனி, ராகு, சுக்கிரன். சந்திரனுக்கு ராகு, சுக்கிரன். செவ்வாய்க்கு ராகு, சனி, புதன். புதனுக்கு செவ்வாய், புதன். குருவுக்கு ராகு. அதே மாதிரி சந்திரனும் பகைன்னு சொல்லி ஒரு சில நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சுக்கிரனுக்கு சூரியன், சந்திரன். சனிக்கு செவ்வாய், கேது. ராகுக்கு செவ்வாய், சந்திரன், சூரியன். கேதுக்கு சனி, புதன். ஒவ்வொருத்தரும் எழுதப்பட்ட இந்த நாடி ஜோதிட புக்குகளில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். அது உங்களுக்கு எது உகர்ந்ததுன்னு சொல்லி பார்த்து அதை உங்களுடைய அனுபவத்தில் வச்சு தான் அதுக்கு அடுத்து ஒரு சில பலன்கள் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் வந்து சுக்கிரனுக்கு சந்திரனுக்கும் பகைன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு சிலர் சந்திரனுக்கு எந்த கிரகமே பகை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் உங்களுடைய அனுபவங்களில் நீங்கள் எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவம் தான் உங்கள் ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திசை எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தத்துவம் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி நாடி ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட விதிகள் இருக்குது. இந்த விதிகளை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எளிய முறையில் ஜோதிடம் பார்க்க முடியும். அதில் நாடி ஜோதிடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமான வழிமுறைகள் தான். எந்த ஜோதிடம் படிக்கும்போது அடிப்படை கல்வியை படிச்சுட்டு நாடி ஜோதிடம் படிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக பலன் சொல்கிறதுக்கு ஒருத்தரும். அதில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, ராசி சக்கரத்தை மட்டுமே வைத்து இந்த நாடி ஜோதிடம் பார்க்கப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு வந்து நவாம்சம், திரேகணம், சதுர்த்தாம்சம், சப்தமாம்சம் இப்படி எந்த விதமான வர்க்கங்களையும் தேவைப்படாது. அதே மாதிரி தசாபுத்தி நம்ம கவனிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. தசாபுத்தியை நம்ம பார்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. அப்போ இந்த விதிகளை நாம் ஓரளவு கற்றுக்கிட்டோம்னா ஜோதிடம் பார்க்குறதுக்கு எளிய ஒரு வழிமுறைகளாக இருக்கும். ரொம்ப சுலபமாக பார்த்துக்கலாம். அப்போ அந்த விதிமுறைகள் 1, ஆட்சி, உச்சம், நட்பு, பகை. இதெல்லாம் நற்பலன்களை தரும்னு தெரிஞ்சுக்கிறணும். ரைட்டா? ஆட்சி, உச்சம், நட்பு. ஒரு கிரகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் நிற்கும் பொழுது, அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைப்பாடில் நிற்கும் போது அது நற்பலன்களை வழங்கும் அந்த கிரகம். அடுத்தது நீசம் பகை வீட்டில் இருந்துச்சுன்னா அது கெடுபலனை தரும். அந்த கிரகம் கெடுபலனை தரும். அடுத்தது 3வது பாயிண்ட்டு, ஒரு கிரகம் தன்னோடு சேர்ந்த பார்த்த கிரகங்களின் காரகத்துவ பலனையே தரும். அதாவது ஒரு கிரகம் தனிச்சிருந்துச்சுன்னா அந்த தன்மை வேறு. ஒரு கிரகம் தன்னோடு சேர்ந்து, இப்போ குரு வந்து சனியோடு சேர்ந்தாருன்னா அந்த சனியோட பலனை சேர்த்து தரும். குருவை வந்து ஒரு கிரகம் பார்க்குதுன்னா அந்த குரு தர்ற பலனை விட அந்த பார்க்கிற கிரகத்தினுடைய தன்மைகளை தான் அந்த குரு தருவார். இதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு கிரகம் தன்னோடு சேர்ந்த பார்த்த கிரகத்தின் காரகத்துவ பலன்களையே கொடுக்கும். 4வது பாயிண்ட்டு, ஒரு கிரகம் நிற்கும் ராசியின் காரகத்துவம் என்னவோ அதற்கான பலனையே கொடுக்கும். ஒரு கிரகம் நிற்கும் ராசியோட காரகத்துவம், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேச ராசியில் சூரியன் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்போ உங்கள் அப்பாவை எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மேச ராசி நெருப்பு ராசி, அது இந்த செவ்வாய் வந்து யுத்த கிரகம். அப்போ தந்தை ஒரு போலீஸ்காரர் மாதிரி, ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி எதையும் கண்டிக்கக்கூடியவராகவும் வேகம் மிகுந்தவராகவும் இருப்பார்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் எப்படி சாந்தமானவராக இருப்பார். ஏன்னா முகம் வந்து ஒரு பளிச்சுன்னு இருக்கும், எல்லாத்தையும் அனுசரித்து பேசக்கூடியவர். அப்போ என்னன்னா அந்த மேசராசியினுடைய காரகத்துவத்தை தான் நம்ம சொன்னோமா ஒழிஞ்சு சூரியனுடைய காரகத்துவத்தை நம்ம சொல்லலை.
ரிஷபராசினுடைய காரகத்துவத்தை தான் சூரியனுக்கு சொன்னமே ஒழிஞ்சு சூரியனோட தனிப்பட்ட காரகத்துவ தன்மையை நம்ம கொடுக்கலாம். இதே கடகத்தில் சூரியன் இருந்தால் தந்தை எப்படி இருப்பார்? தாய் உள்ளம் படைத்தவராகவும் தாய் அன்பு கொண்டவராகவும் எதையும் சுலபமாக எடுத்துக்கிறவர், எதுக்கும் கோவப்படாதவராகவும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஒரு கிரகம் எந்த வீட்டில் நிற்குதோ அந்த வீட்டினுடைய காரக பலன்களையே அந்த கிரகம் முதல்ல பிரதிபலிக்கும். ரைட்டா? புரிஞ்சா? அதைத்தான் இப்போ சொல்லப்பட்டது. ஜாதகர், அடுத்த பாயிண்ட்டு, ஜாதகர் வாழ்நாளில் என்னென்ன நிகழும் என்பதை அறிய கிரகச் சேர்க்கையையும், அதாவது ஜாதகரோட வாழ்நாளில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னும் போது அவர் ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரகச் சேர்க்கையையும் எப்போது நடைபெறும் என்பதை அறிய கோச்சாரத்தையும் பார்க்க வேண்டும். அப்போ ஒருத்தர் ஜனன காலத்தில் ஒரு ஜாதகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? குழந்தை பிறக்கும்போது எழுதப்பட்ட ஜாதகத்தில் அவர் பிறந்ததுலேருந்து அவர் இந்த பூமியில் வாழந்தட்டிக்கு என்னென்ன நிகழும் என்பதை ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு தொடர்பு கொண்ட தன்மையை வைத்து நம்ம எடுத்துக்கிறணும். எப்போது நடக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு கோச்சார கிரகங்களை ஜனனகால கிரகங்களோடு சேர்த்து பார்த்து பலன் சொல்லணும். அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகத்துக்கு 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரே திசையில் இருக்கிறதாக எடுத்துக்கணும். 1, 5, 9ல் எந்த கோச்சார கிரகம் வந்தாலும் அந்த 1ஆம் இடத்துல இருக்க கிரகத்துக்கு அந்த 5ஆம் இடத்துல வந்தாலும் 9ஆம் இடத்துல வந்தாலும் அது 1ஆம் இடத்துல வந்ததாகவே எடுத்துக்கொண்டு கிரக சேர்க்கையாக எடுத்துக்கொண்டு பலன் சொல்லணும். அதே மாதிரி 3, 7, 11 அப்படின்றது இந்த கிரகத்துக்கு எதிர் திசை உடைய கிரகம். அப்போ அந்த எதிர் திசையில் நண்பன் வந்தால் அந்த கிரகம் நற்பலன்களையே அதிகமாகும். 1ஆம் இடத்துல இருக்க கிரகத்துக்கு 3, 7, 11ல் நட்பு கிரகம் வந்தால் அந்த 1ஆம் இடத்துல இருக்க கிரகம் அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்கும். ஏன்னா நண்பர்கள் சேர்க்கை எதிர் ராசியில் நண்பர் வந்திருக்காரு, அப்போ நமக்கு நன்மை செய்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே சமயத்தில் 1ஆவது ராசியில் இருக்க கிரகத்திற்கு 3, 7, 11ல் பகை கிரகங்கள் வரும் பொழுது அந்த 1ஆம் இடத்துல இருக்க கிரகம் தன்னுடைய அனைத்து பலன்களையும் கொடுக்காது. ஏன்னா இந்த 3, 7, 11 என்பது எதிர் திசையில் எதிர் கிரகங்கள் வந்துவிட்டால் அந்த கிரகம், அதாவது 1ஆம் இடத்துல இருக்க கிரகம் தர வேண்டிய நற்பலன்களை அனைத்தையும் தடுக்கும், கெடுக்கும். ரைட்டா? அதுதான் முக்கியமானது. இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதே மாதிரி 1, 5, 9ல் உள்ள கிரகங்கள் 3, 7, 11ல் உள்ள கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருப்பதாக கூற வேண்டும். அப்போ கிழக்கு திசையில் ஒரு கிரகம் இருக்குன்னா அதற்கு நேர் திசை மேற்கு. அந்த மேற்கு திசையில் இருக்க கிரகம் கிழக்கு திசையில் இருக்க கிரகத்தை நோக்கி பயணப்படுது. அதெல்லாம் ஒரே வரிசையில் இருக்கிறதாக எடுத்துக்கொள்ளணும். 2, 12 நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2, 12 ஒரு சில நேரங்கள் நம்ம அந்த குரு எந்த டிகிரியில் இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த டிகிரியிலிருந்து 30 டிகிரி எழுதி நம்ம பலன்கள் இருக்கலாம், அல்லது முன்னாடி 15 டிகிரி பின்னாடி 15 டிகிரி எடுத்துக்கலாம். இப்படி ரெண்டு விதமான குழப்பங்கள் இருக்கிறதுனால 2ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ ஒரு கிரகத்துக்கு நட்பு கிரகம் இருந்தால் அந்த 1ஆம் இடத்துல இருக்க கிரகம் நற்பலன்களையே தரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுக்காக 2, 12ஐயும் எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதே சமயத்தில் டிகிரி வாய்ஸை பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு 2, 12 எடுக்கணுன்ற அவசியங்கள் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் அதற்குரிய பகை வீடுகளாகத்தான் இருக்கும். நெருப்பு ராசிக்கு 2வது வீடு என்ன வீடு வருது? நில ராசி. நிலத்தை நெருப்பு எரியாது. அதே மாதிரி 12வது ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா நீர் ராசி. நீர் நெருப்பை அணைச்சிடும். அப்போ 2, 12 என்பது எப்பொழுதுமே அதற்கு எதிர் திசையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு 2, 12 பெண் வீடாகத்தான் இருக்கும். அப்போ இந்த ஆணுக்கு பெண் துணை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த பகை வீட்டில் இருக்க கிரகங்களும் முக்கியம். அந்த பகை வீட்டில் இருக்க கிரகங்கள் நட்பு கிரகங்களாகவோ சம கிரகங்களாகவோ இருந்துட்டால் அந்த 1ஆம் வீட்டு கிரகம் ரொம்ப பெரிய வளர்ச்சியை பெறும். நல்ல மனைவி அமைஞ்சிட்டா ஒரு சாதாரண ஒரு குடிமகன் கூட உச்சத்தை தொட முடியும் அப்படின்ற மாதிரி
ஒரு 1ஆம் இடத்துல கிரகம் இருக்க கிரகத்துக்கு அதற்கு பின்னாடி இருக்க கிரகமும் முன்னாடி இருக்க வீடும் ரெண்டுமே பகை வீடாக இருக்கும். அப்போ இந்த பகை வீட்டில் நட்பு கிரகங்கள் இருந்தால் ஒரு சாதாரண மனிதன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணது பின்னாடி எப்படி உச்ச நிலையில் ஒரு பணக்காரனாகவோ ஒரு செல்வந்தனாகவோ மாறுறானோ அதே மாதிரி அந்த கிரகம் அந்த ஜாதகரை உயர்த்தி காட்டும். அதுதான் நமக்கு முக்கியமானது. ஆக 2-12 முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறதும் நல்லதுன்னு சொல்லப்படுறது. அடுத்தது 2-12 பகை கிரகங்கள் இருந்தால் நற்பலன்கள் தர வேண்டிய கிரகங்கள் நற்பலன்கள் தர்றது தடுமாற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சேர்க்கை பார்வை இன்றி ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டினுடைய காரகத்தை பலனை தான் அதிகமாக தரும். ஒரு கிரகம் எந்த கிரகத்தோட சேர்க்கையும் எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் அதனுடைய காரக பலனை ஜாதகருக்கு வழங்காது. எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டினுடைய காரக பலனையே அந்த ஜாதகருக்கு வழங்கும். அதைத்தான் நம்ம சூரியனை வச்சு நம்ம பார்த்தோம். அடுத்தது பரிவர்த்தனை அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்கும். பரிவர்த்தனை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்கும். உச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் நீச பலனையும் நீசம் பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் உச்ச பலனையும் தரும். அதே மாதிரி பரிவர்த்தனை பெற்ற கிரகம் உச்சத்தில் இருந்தால் பலன் மாறும். பரிவர்த்தனை ஏற்பட்டு ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்குது அப்படின்னாக்க அதனுடைய பலன் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீசம் அடைந்த கிரகம் அதற்கு திரிகோணத்தில் வேறு கிரகம் இருந்தால் நீச்ச பங்கம் ஏற்படும். ஏன்னா நீச்சத்துக்கு நிறைய விதிகள் இருக்குது. இந்த நாடி விதியில் ஒரே விதி தான், எந்த கிரகம் நீசமாக இருக்கோ அந்த கிரகத்துக்கு திரிகோணத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துக்கு நீச்ச பங்கம் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். அஸ்தங்கம் அடைந்த கிரகம் தன் பலனை கொடுப்பதில்லை. அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகம் தன்னோட முழு பலனையோ அல்லது பலனையோ அவங்க கொடுக்கறது இல்லை. அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகம் ஒரு காரகம் நமக்கு ஒரு புதன் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த புதன் அஸ்தங்கத்தினால கொடுக்கக்கூடிய பலன்கள் பூராமே அந்த புதன் கொடுக்க வேண்டிய பலன்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கொடுக்க முடியாது. அஸ்தங்கம் அடைந்த கிரகம் பரிவர்த்தனை ஏற்பட்டால் மிகவும் நற்பலனை தரும். அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகம் பரிவர்த்தனை ஏற்பட்டுச்சுன்னா அது தர வேண்டிய நற்பலன் சாதாரண நற்பலன் தரணும் இருந்தாலும் கூட அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்கும். வக்ர கிரகம் பின்னிருக்கும் கிரகத்தின் தன்மைக்கு ஏற்ப செயல்படும். ஒரு கிரகம் வக்ரம் ஏற்பட்டிருக்கு, அந்த வக்ரம் ஏற்பட்ட கிரகத்துக்கு பின்னாடி என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது 12வது வீட்டில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ சுக்கிரன் வக்ரம்னு வச்சுக்கிடுவோம். சுக்கிரன் வக்ரம் ஏற்பட்டு சந்திரனை தொட்டால் அது நற்பலன்கள் தராது. சுக்கிரன் வக்ரம் ஏற்பட்டு புதனை தொட்டார்னா அபரிவிதமான நற்பலன்கள் கிடைக்கும். அந்த புதனுக்கும் கிடைக்கும், அந்த சுக்கிரனுக்கும் கிடைக்கும். அதனால் வக்ரம் ஏற்பட்ட கிரகத்துக்கு பின்னாடி சுபகிரகம் இருந்தால் பன்மடங்கு நற்பலன்களும், பாவகிரகம் இருந்தால் அது தர வேண்டிய பலன்களையும் தர முடியாமல் போயிடும். ஒரு கிரகத்திற்கு முன் அதாவது 2ல் சுபர் வக்கரம் நற்பலனையும் அசுப கிரகம் வற்பலன் ஏற்பட்டால் அசுப பலனையும் தரும். ரைட்டா? இதுதான் நாடி விதியில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து நீங்கள் கவனமாக எடுத்துக்கிற வேண்டிய விஷயம், ஒரு பலன் பார்க்க ஜோதிடத்தில் எடுத்துக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசியினுடைய காரகத்துவம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நவகிரகத்தினுடைய காரகத்துவம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கிரகங்களை திசைவாரி அடுக்கிற முறை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எபிசோடில் கொடுத்துருக்கோம், அதை தெரிஞ்சுக்கிறணும். 2-3 கிரகங்கள் இருந்தால் அதற்கு என்ன பலன், யாரை தொடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கோச்சார கிரகங்கள் ஒரு ராசியில் அல்லது ஒரு கிரகத்தின் மேல் சஞ்சரிக்கும் போது என்ன சொல்லணும், எப்படி பலன் சொல்லணும் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு வரோம். சனி கொடுத்துட்டோம், குருவை கொடுத்துட்டோம், ராகு கேதுகளை கொடுத்துருக்குறோம் நம்ம வீடியோவில். அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி யுத்தத்தில் வெற்றி பெற கிரகம் வலிமையான கிரகம்னு எடுத்துக்கணும். 4 கிரகம் 5 கிரகம் இருக்குது அல்லது 3 கிரகம் இருக்குன்னா 2 கிரகம் இருந்தாலும் கூட எந்த கிரகம் யுத்தத்தில் மோதி வெற்றி பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா வெற்றி பெற்ற கிரகம் வலிமை மிகுந்ததுன்னு எடுத்துக்கணும். ஜோதிடத்தில், நாடி ஜோதிடத்தில் ரொம்ப சுலபமாக கவனமாக சிந்திக்க தெரிந்தவர்கள் ஒரு அற்புதமான பலன்களாக கொடுக்கலாம். நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றியும் வணக்கங்களும்.